ஹிரண்யகசிபு தன் தம்பியான ஹிரண்யாட்சனே பகவான் வரம் பண்ணினான்ங்கிற கோபத்தினாலே என்ன பண்ணினானாம், மந்தரமலையில போய் தபசு பண்ணினானாம். ஆயிரக்கணக்கான வருஷம் தபோக்னி பரப்பட்டு ஜகத்தை எரிச்சுது. பிரம்மா ஓடி வந்து கூப்பிட்டாளவனே, ஸ்தோத்திரம் பண்ணினான், நமஸ்காரம் பண்ணினான், தபஸ நிறுத்தினார். நான் கேட்ட வரண கொடுத்தா தான் நிறுத்துவேன்னாரான். என்ன வேணும்னாள், நீர் சிருஷ்டிச்ச பிராணினாலே எனக்கு ஷா உதவாதுன்னா முதல்ல அசத்தோ இல்லையா, அவரை அம்மி பேசினானா முதல்ல. பூதேபியஸ்வத்தி சிருஷ்டேபியா மிருத்யூஹு மா பூன்மம பிரபோ. அவரை முதல்ல பண்ணான். ஒரு பிராமணன் திருக்காட்டுப்பள்ளியில காய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். ஒரு பையன் அந்த பாலத்தில் நின்று அவரை பரியாசம் பண்ணினான். அவர் நல்ல வயசான கழவர், நல்ல திருடகாத்திரர். என்ன கையை உள்ள வச்சுட்டு இருக்க, என்ன அது இதுன்னு அந்த பாலத்துல ரெண்டு கரையும் ஒத்து போறது ஜலம். கூத்தாடி கண்டு கையை எப்படி வச்சுருக்கேன் அப்படி வச்சுருக்கேன்னு இடுப்பு துணியை கையில வச்சுன்னு இப்படி எல்லாம் பண்ணா. போட்டுன்னு தவறி விழுந்துட்டான் ஜலத்துல. 20 வயசு பையன். இவர் நல்லா நீஞ்சி வருந்த கழவர். அப்படியே காய்ச்சியை விட்டார். உபஸ்தானம் கூட பண்ணாம மேல ஏறி பொட்டுன்னு குதிச்சார். குதிச்சு அந்த பயலுக்கு நல்ல வேலையா தலையில குடுமி இருந்தது, பிடிச்சு தூக்கினா இவர் கழுத்த வார அவருக கட்டி விட்டாங்க. பிடிச்சத இலை என்ன வேற கட்டுறையான்னு பள்ளின்னு ஜலத்திலே அறிஞ்சார். 200 ஜனம் குடி போச்சு. அடிக்காங்க இல்ல அந்த பையன் வாந்தி பண்ணா காடிச்சாங்க. கழுத்த கட்டான் சேர்த்து அவரையும் எழுப்பான். உபகாரம் பண்ண போனோம் உடனே பண்ணுவோம் போக்குறியோ இல்லையா. அவரை போய் பிரம்மாவை அம்மி பேசினானா, நீ சிருஷ்டிச்சவாளால எனக்கு சாவதவாதுன்னு நானா அவரை அவமானப்படுத்தி உபகாரம் பண்ண வந்ததுக்கா. பூதேபியா சிருஷ்டேபியா மிருத்யும் மா பூன்மம பிரபோ. எனக்கு ராத்திரியில் உதவாது ஷாவு, பகல்ல உதவாது, வீட்டுக்குள்ள உதவாது, வெளியில உதவாது, ஆகாசத்துல உதவாது, பூமியில உதவாது, மனுஷாள்னால உதவாது, மிருகத்தினால உதவாது, உயிர் உள்ள வாழ்நாள உதவாது, உயிர் இல்லாத வாழ்நாள் உதவா. இப்படி எல்லாம் காட்டான். எல்லாம் சரின்னு விட்டார். நாளைக்கு அமைச்சவன் பேங்க்ல அதை எழுதி வை இதை எழுதி வை வட்டியை கொடுனா எதை வேணுமோ அதை பண்ணிக்கோங்கிறான் பாருங்க. அது மாதிரி நான் தத்பகிர் திவானந்தம் இப்படி எல்லாம் காட்டான். எல்லாத்துக்கும் சரின்னு விட்டார். பிரம்மா வரண வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். அஜேயமஜராமரம் ஷாவில்லேன்னு தீர்மானம் பண்ணி விட்டான். உடனே என்ன பண்ணினான், பிராமணால ஹிம்சிக்கணும் தீர்மானம் பண்ணானா. இவாளை ஒழிச்சா மந்திரம் போயிடும், மந்திரம் போனா தெய்வ பலம் போயிடும், விஷ்ணுக்கு அப்புறம் பலம் இல்லைன்னு பிராமண ஹிம்சை பண்ணானா. படாத பாடுபடுத்தினான். 4 புத்திராளவனுக்கு. 4வது பிரகலாதன் மகாபாகவதன், பகவானிடத்தில் ஈடுபட்டவன், 5 வயசு குழந்தை. அந்த குழந்தைய போதும் சுவாமியை நினைப்பன், தானா உட்கார்ந்து கத்துவன், கண்ணால் ஜலம் விடுவன். கிரீடன கோபாலா ஜடவத் தன்மனஸ்தயா. வளையார் ரசமான அம்மா கொடுத்ததெல்லாம் வெட்டி வச்சுவிட்டு இப்படி கண்ணும் கண்ணீருமா பகவன் நாமாவா அலருவனாம். கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேத ஜகதீதிருஷம். விஷயங்களுக்கு இந்த உலகம் எப்படி கள்ளப்படுறதோ அப்படி அவனுக்கு படலையாம். பகவத் ரூபமாவே தோணித்தான் பிரகலாதனுக்கு. 5 வயசு குழந்தை ஹிரண்யகசிபு. குழந்தைக்கு ஆயிரக்கணக்கான அசுர குழந்தைகளையும் சேர்த்து படிப்பு சொல்றதுக்கு தனியா ஒரு ஸ்கூல் வச்சு சண்டாமர்காள் சுக்கராச்சாரியனுடைய புத்திராள் அவளை விட்டு வித்யாபியாசம் பண்ணி வச்சானாம். சண்டாமர்கௌ சுதௌ தஸ்ய தைத்யராஜ கிருஹாந்திகே தௌராஜ்ஞா பிராபிதம் பாலம் பிரஹ்லாதம் நய கோவிதம் பாடயாமாசது பாட்யானி எல்லா குழந்தைகளையும் சேர்த்து பெரிய மனுஷாலத்து குழந்தையா சேர்த்து அரமனைக்கு பக்கத்திலேயே வித்யாசாலே ஆயிரக்கணக்கான குழந்தைகளோட பிரகலாதனுக்கு சொல்லி வச்சாலாம். ஒரு தினம் குழந்தை ஆத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கிற போது ஹிரண்யகசிபு திடீர்னு மடியில் எடுத்து வச்சுண்டு ஏகதா சுரராட் புத்திரம் அங்கமாரோப்ய பாண்டவா கத்யதாம் மன்யதே சாது யத் பவான். மடியில் உட்காந்து வச்சுன்னு காட்டாளாம், என் அப்பனே உனக்கு எது நல்லதா தோன்றுகிறான்னு காட்டாளாம். குழந்தைய பார்த்துதான் காட்டானாம். மன்யதே சாது யத் பவானே, உனக்கு எது நல்லதுன்னு தோன்றுது சொல்லுன்னு ஹிரண்யகசிபு காட்டானாம். குழந்தை அஞ்சலி பண்ணி, அப்பா தற்சாது மன்யே அசுரவர்ய தேகினாம் சதா சமுத்விக்னதியாமசத்ராதி இத்வத்வபாதம் கிருஹமந்தகூபம் வனங்கதோ யத்பரிமாஶ்ரயேத. அப்பா, அசுரனாயிருக்கிறவன், இந்திரியத்தை திருப்தி பண்ணி வைக்கிறவன் இந்த வீட்டில் இருக்கப்படாது,
அவன் இந்த வீட்டை விட்டு ஓடணும். அவனுடைய ஆத்மாவை தள்ளுறதுக்கு பாழுங்கிணறு இந்த வீடு. காட்டுல பாழுங்கிணறுன்னு ஒண்ணும் ஜலம் இருக்காது. பாம்பு நண்டு வாக்கில இருக்கும், மேல இடிஞ்சிருக்கும், பில்லு முளைச்சிருக்கும், கும்பாட்சியா இருக்கும். தெரியாம பசுமாடு கால் வச்சு விடும், தலையும் காலையும் முறிஞ்சு போயிடும், தலையும் காலும். கருணையினால தூக்கி விட்டா கூட உயிரோட தூக்க முடியாது. அது மாதிரி ஆத்மபாதம் கிரகம், இந்திரியத்தை திருப்தி பண்ணி வைக்கிறவனுக்கு இந்த வீடு. ஆத்மாவை தட்டத்துக்கு பாழும் கிணறு. இந்த வீட்டை விட்டுவிட்டு வனங்கதோ யத்ஹரிமாஸ்ரயேன போய் ஹரிபஜனம் பண்ணணும். ஹரே நாராயணா வாசுதேவான்னு கத்தனம் நாளாம். நீ வீட்டில் இருக்கப்படாது, தீரனா இருந்தா இருக்கலாம். வீட்டிலே அசுரவரிய தேகினாம் சதா சமுத்விக்னதியாம் அசத்கிரகாத்து. பொய்யான வஸ்துக்களை பார்த்து நிஜம்னு நம்பி பூட்டி பூட்டி சாவியை பார்த்துட்டு இருந்தா அவனுக்கு இதெல்லாம் வீடு ஆத்மபாதம். காட்டுக்கோடணும், ஹரிபஜனம் பண்ணணும். இருக்காதீங்க அப்பா பரப்படுங்கன்னு சொல்லிட்டுதான். உடனே கலுக்குன்னு சிரிச்சானாம். ஜஹாச புத்தி பாலானாம் வித்யதே பரபுத்தி சிரிச்சானாம். நெகசுபு ஏன்னாள் குழந்தையோ இல்லையோ ஆரோ விஷ்ணுவை சேர்ந்தவாள் அப்பாட்டை இப்படி சொல்லுன்னு விஷ்ணு பட்சை பிரதிச்சன்னை மறைஞ்சி சொல்லி வச்சிருக்காள். குழந்தைகளுக்கு எதை சொன்னாலும் சொல்லும். எதிராளத்துக்காரன் பொழுது போகாதவரா இருந்தா இந்த மாத்து பயலை கூப்பிட்டு 3 வயசு பயலை உங்க அப்பாவை ஒரு மாமா தேடின்னு வர்றாரு மேற்கே இருந்து, எங்கேன்னு கேட்பார். கேட்டா எங்க அப்பா 10 தேய்க்கிறாருன்னு சொல்லுவான். கழவன் பொழுது போகல அவருக்கு, ஏதோ தொலையணும் இல்லையா பொழுது அவருக்கும் சொல்லுவார். இப்படி அந்த பய ரோடோட போறவர மாமா மாமாம்பன். அவர் இவாத்துக்கே வரல, கூப்பிடுவான். என்னடா பாம்பர், எங்க அப்பாவையா தேடின்னு வரையாள் மாமாம்பர். அவர் ஒருமையாவது ஆமாம்பர், எங்க அப்பா 10 தேய்க்கிறார் மனவன். இவனும் தேய்ச்சாலும் தேய்ப்பண்ண, இவனுக்கு என்ன பூஜையா ஜப்பமா தேய்க்கட்டுமேங்கிற இந்த பாலம் தான். புத்திர் பாலானாம் வித்யதே பரபுத்தி விஷ்ணு பட்சை பிரதிச்சன்னை விஷ்ணுவை சேர்ந்தவாள் ஏதோ சித்தத்தை இப்படி கலைக்கிறாள் குழந்தைக்கு. இனிமே மிலிட்டரிய காவல் வச்சு உன்னம் ஸ்கூலை சித்தி வைஷ்ணவாள் கிட்ட வராம பண்ணி பண்ணம் விஷ்ணு பக்தாள் நானாம். ஒரு புத்தாளை கூப்பிட்டு உத்தரவு போட்டு விட்டான்.